ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியோட பண்ண வீட்டுக்கு கதிரும் மாயா வந்துருந்தாங்க. அவங்க தேடி பார்க்குறாங்க. தானா அவங்க தூக்கத்தில் இருக்கவும் இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி போட்டு கதிர் அடின்னு அடிச்சுட்டு தானாவை அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க தூக்கிட்டு போகும்போது பார்த்தோம்னா தானாவோட வாயிலேருந்து நுறையா வந்துட்டுருக்குது. இதை பார்த்ததுமே கதிர் மாயா கிட்ட சொல்கிறாங்க, மாயா அங்கே பாரு அப்படின்னு சொல்லும் போது மாயா பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, தானாவுக்கு என்ன நடந்துச்சு தெரியல அப்படிங்கும்போது அப்போ கதிர் கண்டுபிடிச்சிருந்தாங்க. தானாவை அந்த நெளிஞ்சிட்டு இருக்குதா கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதை கேட்டதுமே மாயாவுக்கு ஒன்றும் புரியல. அப்போ கதிர் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வராங்க. அங்கே உடனே டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஜானகி தான் காட்டுறாங்க. ஜானகி அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. தானாவுக்கு என்ன நடந்துச்சோ தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது சிவராமன் வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே ஜானகிட்ட கேட்குறாங்க, அண்ணி தானா வீட்டில் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜானகி எதுவுமே பேசாமல் அவங்க தடுமாற ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சிவா சொல்கிறாங்க, அண்ணி உண்மையை சொல்லுங்கள், தானா அங்கே வீட்டில் இருக்காளா இல்லையா, நீங்கள் எதுக்காக இந்த நேரத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கவும் ஜானகி சிவா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லுவேன், அது உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மையை சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சிவா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நம்ம பார்த்தது தனாவை தான் பார்த்துருக்குறோம், ஆனால் கார்த்தியோட பண்ண வீட்டில் தேடும் போது அவங்க தனாவை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லவும் அப்போ உடனே மாயாவுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஜானகியும் மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாயா தனா பார்த்துட்டியா, தனா கிடச்சிட்டால அப்படிங்கும்போது உடனே மாயா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்படி இவங்க அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜானகி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மாயா என்னாச்சு மாயா, தனாவுக்கு ஏதாவது ஆபத்தா, உண்மையை சொல்லு அப்படிங்கும்போது ஆமாம் பெரியம்மா, தனா ஆபத்தில் தான் இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ஜானகி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே ஃபோனை வாங்கி சிவா பேசுகிறாங்க. சிவா சொல்கிறாங்க, மாயா சொல்லு, எனக்கு தனா வீட்டில் இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சுது, அதனால என்கிட்ட நடந்த உண்மையை சொல்லு அப்படிங்கவும் அப்போ மாயா நடந்த உண்மையை சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே சிவா அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம கார்த்தியோட வீட்டில் போய் தனாவை தேடணும், ஆனால் அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லும் போது உடனே மாயா சொல்கிறாங்க, தனாவை ஒரு ரூமில் தான் இருந்தா, அங்கே தான் இந்த மாதிரிக்கு நடந்துச்சு அப்படிங்கவும் இதை கிட்டதுமே சிவா சொல்கிறாங்க, சரி நீ எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ இந்த மாதிரிக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் வீட்டில் யாருக்குமே தெரிஞ்சிட வேண்டாம், முக்கியமாக பெரியப்பாவுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு மாயா சிவா கிட்ட சொல்லவும் சிவாவோ சரி சரி நான் சொல்ல மாட்டேன், நான் அண்ணியை அழைச்சிட்டு உடனே வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா பார்த்தோம்னா ஃபோனை வச்சுட்டு அவங்க ஜானகியை அழைச்சிட்டு நேராக பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே பார்க்குறாங்க. தானா தூக்கத்தில் தான் இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ஜானகி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மாயாவோ கதிரும் ஜானகிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சிவா கோவத்தோட அந்த கார்த்தி இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு, அவனை நான் விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவா அங்கேருந்து கிளம்பவும் அப்போ மாயா தடுக்கிறாங்க. சித்தப்பா நீங்கள் போகாதீங்க, சொல்ல போனாக்கி இந்த விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது, இப்போ நீங்கள் போய் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அப்போ வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிடும், அதனால தயவு செய்து இந்த விஷயம் தெரிய வேண்டாம், சொல்லு கேளுங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே கதிரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவாவுக்கு சந்தேகம் வருது. அப்போ ஒருவேளை மாயாவும் கதிரும் எந்த தப்புமே பண்ணலையோ, நம்ம தான் இவங்க ரெண்டு பேரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமோ, அப்போ எல்லா தப்புமே தானா மேலே தானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு சிவாவுக்கு சந்தேகம் வருது. அப்போ சிவா மாயா கிட்ட கேட்குறாங்க, மாயா நீ உண்மையை சொல்லு, என்ன தான் நடந்துச்சு, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து மறைக்கிறீங்க, இது வரைக்கும் சொல்லப்போனால் நான் ஒன்றையும் கதிரையும் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்கி நீங்கள் ஏதோ ஒரு ஆபத்துலேருந்து தனாவை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரிக்கெலாம் செய்திருக்கிற, நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சிவா அவங்க மாயா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. மாயாவும் சொல்ல முடியாமல் அவங்க தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணி உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு தானே, அதனால தானே நீங்கள் மாயாவுக்கும் கதிருக்கும் சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கிறீங்க, இந்த விஷயம் நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் மறைச்சிருக்கிறீங்க, சொல்ல பண்ணாக்கி அண்ணனுக்கு கூட இந்த விஷயம் தெரியாமல் நீங்கள் பாதுகாத்துட்டு இருக்கிறீங்க, அதனால தான் அண்ணனும் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஆக மொத்தத்தில் உங்கள் 3 பேருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியல, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சிவா கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அப்போ பார்க்க கரெக்டாக டாக்டர் வராங்க. டாக்டர் வந்ததுமே இவங்க எல்லாரும் கேட்குறாங்க, தனாவுக்கு என்னாச்சுது, அவளுக்கு உயிருக்கு ஒரு ஆபத்து இல்லையே அப்படிங்கும்போது இல்லை, அதாவது அந்த நெளிஞ்சிட்டு இருக்குது கடிச்சனால தனாவோட உடம்புல ரொம்பவே கொஞ்சம் கிரிட்டிக்கலான சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அவங்க ஜானகி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க.
அப்போ டாக்டர் சொல்கிறாங்க அவங்க வந்து ராத்திரி ஃபுல்லாக அவங்க தூங்காமல் இருக்கணும், அதை நம்ம தான் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறாங்க. என்னது தனா தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கதிர் சொல்கிறாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், தனாவை எப்படியாவது நான் முழிக்க வச்சுட்டு நான் தூங்காமல் நான் இருக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதிர் வந்து நேராக தனா கிட்ட போகிறாங்க. தனான்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே கூப்பிடும்போது தனா வந்து கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சதுமே உடனே வந்து தனா வந்து ஜானகி பார்த்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அம்மா நான் செய்தது தப்பு பண்ணிட்டோமா அப்படிங்கும்போது ஜானகி சொல்கிறாங்க, எதுக்கு தனா நீ என்ன விஷயம்னாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எதுக்குமா நீ இந்த மாதிரிக்கு போன, சொல்ல போனாக்கி அன்னைக்கு நான் உன்ட்டு எவ்வளோ தூரம் நான் பேசி நான் கூட்டிகிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் எதுக்காக அந்த கார்த்தியை பார்க்கறதுக்காக நீ போன அப்படிங்கும்போது அப்போ சிவா வந்து தனாட்ட கேட்குறாங்க, தனா நீ தானே வந்து நீ போனேன்னு சொல்லிட்டு நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், அப்போ நீ என்னை பார்த்துட்டு தான் நீ எனக்கு தெரியாமல் நீ ஒளிஞ்சு நீ கார்த்தியை பண்ண வீட்டுக்கு நீ போயிருக்கிற அப்படின்னு சொல்லும்போது தனா வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாங்க, இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி யாரும் எதுவுமே தனா கிட்ட பேசாதீங்க, தனா இப்போ நல்லபடியாக நம்ம அவளை காப்பாற்றணும் அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதிர் வந்து தனாவுக்காக ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து தனா வந்து பார்க்குறாங்க, கதிர் நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறான், சொல்ல போனாக்கி நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணதுக்காக போனோம், அப்படி இருந்தப்பும் கூட கதிர் நம்மளை பற்றி எதுவுமே தப்பாக நினைக்காம நம்மளுக்காக அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு கதிரை பற்றி தனா வந்து அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மாதிரி எல்லா உண்மையும் தெரிஞ்சு கதிரை பற்றி தப்பான அந்த அபிப்பிராயத்தை வந்து அவங்க வாபஸ் வாங்குவாங்களா தனா, அதுக்கப்புறமாவது வந்து கதிரோட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லி சிவாவும் எல்லா உண்மையும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தாங்க. இதனால சிவாவும் வந்து மாயாவுக்கு கதிருக்கும் சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கிற ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.